சார், இந்த இடம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் காட்டுக்கண்ணூர் கிராமம் மதுரா ரஹிமான்பேட்டையில் திருவானது. இது முக்கிய சாலை, இந்த பக்கத்துக்கு போகிறது முக்கிய சாலை சார். இது அமர்தி, அரசம்பட்டு, காட்டுக்கண்ணூர், ரஹிமான், ரெட்டிப்பாளையம் மொத்த கிராமத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு கிராம மக்களே ஒரு 2500 பேரும். இங்கே 3 ஸ்கூல் இருக்கு. ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, தனியார் தேசிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இந்த 3 ஸ்கூல் பள்ளிக்கூடம் இருக்கு. சுமார் இந்த 3 பள்ளிக்கூடத்துலேயே ஒரு 2500 குழந்தைகள் படிக்கிறாங்க. எல்லாரும் இந்த வழியா தான் போகணும். இந்த வழியா போகும்போது இது சரியான திட்டமிடல் இல்லாதனால 4 நாட்களா இந்த பள்ளம் எடுத்து அப்படியே இருக்கு. இதுல நிறைய பேர் 2 பேர் நேற்று விழுந்து விட்டாங்க. 2 பேர் விழுந்து, பெரிய வயசானவங்க 2 பேர் நடக்க முடியாம அந்த கல்லுல தடுக்கி விழுந்துட்டாங்க. ஆனா அதிகாரிங்க இன்னும் வந்து பார்க்கல. நாங்க போன் போட்டா போன் சுவிட்ச் ஆஃப்னு இருக்கு, கிளர்க்குடைய போனு. அதே போல இங்க வந்து சரியான திட்டமிடல் இல்லை. திட்டமிடல் இல்லாதனால மக்களுக்கு ரொம்ப அவதிப்படுறாங்க. குறிப்பாக பள்ளிக்கூடம் சொல்லும் குழந்தைகள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இது நேற்று ஒரு ஈபி கம்பம் கூட ஒரு வண்டி பட்டு ஒரு ஈபி கம்பம் கூட டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. அதுவும் இப்போ இன்னைக்கும் நாளைக்கு விழுகிற ஸ்டேஜ்ல இருக்கு. அதுக்கும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். முதல்ல இதை சீக்கிரமா இதை மூடுறதுக்கான நடவடிக்கை அதிகாரிகள் எடுக்கணும். அதுதான் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதே போல சாக்கடை தண்ணி எல்லாம் போறதுக்கு வழி இல்லாம இந்த 4 நாள் வந்ததுல சாக்கடை பைப் எல்லாம் உடஞ்சிட்டு இருக்கு, குடிநீர் பைப் உடஞ்சிட்டு இருக்கு. எந்த குடிநீர் தட்டுப்பாடு வேற இருக்கு. ஒரே மக்கள் ரொம்ப இந்த பள்ளத்தினால ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. அதிகாரிகள் உடனடியா இது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்குள்ள மக்கள் இந்த சாலை சீக்கிரமா இதை நடவடிக்கை எடுக்காவிட்டால் பிடிஓ ஆபீஸை முற்றுகையிட போவதாக நாங்கள் முடிவு செய்துள்ளோம். சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறோம். வரன்னு சொல்றாங்க. அந்த கம்பு வாங்கி போய்க்கு பாரு, இடிச்சு இதனால இந்த பிரச்சனைனால இந்த ஸ்கூல் ரோடு வந்து மொத்தம் பள்ளம் எடுத்திருக்காங்க. சரிங்க சார். இங்க மக்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரி, பைப் லைன் போட்டுருவாங்க சார், கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார்? இல்ல, என்ன ரீசன் சார்? இது 3 நாள், அதாவது சண்டே, இது 5 சண்டே அன்னைக்கு எடுத்தீங்க போல இருக்கு. சரிங்க சார். இப்போ இது 3 ஹைஸ்கூல் ரோடு, எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் அந்த வீட்டுக்கு போறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் சார் டிலே ஆகுது? அது ஓவர்ஸ் வந்து பார்க்காம இருக்காங்க சார். இடம் பார்த்து இது பைப் லைன் போட்டுருவாங்க சார். இப்போ இல்ல, ரீசன் டிலே ஆகுறதுக்கு காரணம் சார், அவரு பைப் லைன் வந்து ஓவர்ஸ் வந்து பார்க்கணும் சார். பைப் லைன் போற ஃப்ளோட்டிங் பில்டிங்ஸ் நடக்கிறதுல. ஆமாங்க சார். அது டென்ட் ஒர்க் வந்து ஓவர்ஸ் இன்ஜினியர் யாரும் பார்த்து தான் பைப் லைன் பதிக்க முடியும். சரி சார். அப்புறம் மட்டும் பைப் போட்டாங்க, அப்புறம் பிரச்சனை வருது, வேற நீங்க போட்டு முடிச்சுவாங்க சார். சரிங்க சார். இல்ல, அவங்க பாக்குறவங்க எந்த ஊர்ல சார் இருக்காங்க? மேடம் வேலூர் சார். வேலூர். அவங்க வேலூர்ல இருந்து இங்க வர்றதுக்கு என்ன சார், 1 வாரம் 1 வருஷம் ஆகுமா? இல்லைங்க சார், அவங்க வந்து மீட்டிங் போயிடறாங்க சார். வேற இல்லைங்க சார். அவங்க மீட்டிங் போட்டும் சார், எல்லாருமே அதிகாரிங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இது வீடியோக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா? வீடியோ இருக்கு சார். இல்ல, இப்ப இது வந்து யாரு வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நீங்க வரீங்க சார். காலையில ஃபோன் சொல்லிட்டு சார். தயவு செய்து நான் ரிக்வெஸ்டா தான் உங்ககிட்ட யதார்த்தமா பேசுவோம் சார். ஒரு 2500 ஸ்டூடெண்ட் இங்க படிக்கிறாங்க. மக்கள் வந்து இந்த வழியில போறாங்க. அதுவும் இல்லாம அந்த நோண்டப்பட்ட வீடுகள் மொத்தமே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த அதிகாரி வேலூர்ல இருந்து கண்ணமங்கலம் வந்து போறதுக்கு அதிகபட்சம் 2 மணி நேரம். ஆமா சார். அந்த 2 மணி நேரம் ஒதுக்காம இப்போ குறைந்தபட்சம் நீங்க பாருங்க, காலையில சாயந்தரம் இந்த பிள்ளைங்க இப்ப கூட 2 பிள்ளைங்க விழுந்துச்சு பஸ்ல. இது அந்த ஜம்ப் பண்ணி ஒருத்தர் 2 ஸ்டூடெண்ட் விழுந்துட்டான் பாவம். அந்த பசங்க வயசு பசங்க தெரியாம ஜம்ப் பண்ணாங்க. அந்த வீடியோ வந்து பாக்கணுமா சார்? அந்த இது பைப்புக்கு அந்த கம்பை போட்டோ எடுத்தீங்க இல்லைங்களா? ஆமா சார். அதனால வீடியோ வந்து அந்த இடத்த பாக்கணுமா? அதனால அவங்க மூடிட்ட பிறகு நம்ம கம்பை நட்டுக்கலாம். ஏன்னா வழி இல்லை, நீங்களே பாத்தீங்கல்ல. ஆமா ஆமா. வரத்துக்கு நந்து வரத்துக்கு அது எவனோ 2 வீலர்ல இஷ்டு போயிட்டு இருக்கிறான் சார். நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.